நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கை. அதாவது நவம்பர் இறுதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது உறுதியாக தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது. அது வடக்கு நோக்கியெல்லாம் போகிறது கிடையாது, ஆந்திராவுக்கெல்லாம் போகாது. கண்டிப்பாக அது நம்மளுடைய தமிழக கடற்கரையை தான் அடைய போகுது. இதனால் தீவிரமான மழை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நவம்பர் 26, 27, 28, 29 தேதிகளில் இருக்க போகுது. இது தொடர்ந்து தமிழக கடற்கரையை கடந்து அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு செல்வதனால நமக்கு கிட்டத்தட்ட நவம்பர் 26லேருந்து ஒரு வாரத்துக்கு நல்ல மழை இருக்குது. இதனுடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி நம்ம எப்போவுமே 2 மாடல், ஒன்று அதாவது ஐரோப்பிய மாடல், இன்னொன்று அமெரிக்கா மாடல். எந்த மாடல் எப்படி காமிச்சாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. சற்று அதாவது வட தமிழகத்தை நோக்கி போப்போதா, இல்லை இலங்கைக்கு அருகில் இருக்க நம்ம டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்த அரபிக்கடலுக்கு போப்போதாங்கிறது தான் கேள்வி. இது புயலாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவெடுக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக இது புயலாக உருவாகுமா அப்படிங்கிறது அது கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வானிலை செய்தியோடு தொடர்ந்து இணைந்திருங்க. இப்போ ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 17ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் ஒழுங்காக மழை பெய்யலை, செங்கல்பட்டில் பெய்யலை. நீங்களே பாருங்களேன், இதில் மைனஸ்ன்னு இருக்குது பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் ஒழுங்காக பெய்யலை, காஞ்சிபுரத்தில் ஒழுங்காக மழை பெய்யலை, அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் ஒழுங்காக மழை பெய்யலை, நாகப்பட்டினத்தில் ஒழுங்காக மழை பெய்யலை. இங்கெல்லாம் மைனஸ். இந்த மைனஸ் எல்லாமே இந்த மாத இறுதியில் ப்ளஸ்ஸாக மாறும். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. பல மாவட்டங்களில் ஏரி குளங்கள் நிரம்பலை, அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ஏரி குளங்கள் நிரம்பாமல் இருப்பதற்கான காரணம் நமக்கு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுக்கே வரல, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் மாத இறுதியில். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்யலை, நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டம், புதுச்சேரியிலலாம் ஒழுங்காக மழை பெய்யலைங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்காசியில் சுத்தமாக மழை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர்லாம் என்ன தான் இன்னும் மழை பெஞ்சாலும் இன்னும் மழை வேணும். எல்லாமே மைனஸ்லானே இருக்குது. இன்ற நாள் வரைக்கும் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னும் மைனஸ்லேயே இருக்குது. இந்த மைனஸ் எல்லாம் மாத இறுதியில் ப்ளஸ்ஸாக மாறும். காரணம் என்னென்னா, இந்த நிகழ்வு வரப்போது 3-4 நாளைக்கு தொடர் மழை, தீவிர மழை. நவம்பர் 26, 27, 28 விடாத மழை, இடைவிடாத மழை சென்னை முதல், அதாவது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களையும் கொட்டுன்னு கொட்ட போகுது மழை. பலத்த மழை, தீவிரமான மழை இருக்க போகுது. இந்த செய்தியை முன்னாடியே சொல்லிடுவோம். நம்மளுடைய தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொஞ்சம் மேற்கொண்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொண்டாந்துக்கிட்டு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறோன்னா முடியாது. அதனால் வடிகால் பணிகளை கொஞ்சம் 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு அப்புறம் வடிகால் பணிகள்லாம் பார்க்கலாம். அதே போல் நமக்கு திருவள்ளூர் மாவட்டம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், திருவாரூர், அதுக்கப்புறம் இங்கே விழுப்புரம், விருதுநகர்லாம் மைனஸ் தான் இருக்குது. தூத்துக்குடியிலலாம் மழையே பெய்யலை. இப்போ வரப்போகிற நிகழ்வுனால கண்டிப்பாக மழை இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ப்ளஸ்ன்னு இருந்தாலும், அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது 288.9 மில்லிமீட்ரு. ஆனால் பெய்திருக்கக்கூடியது 298.7 மில்லிமீட்ரு. இது இயல்பை காட்டிலும் அதிகம். இருந்தாலும் ஒரு மாவட்டத்திலையும் பார்க்கும்போது மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் எல்லாம் இந்த மாத இறுதியில் ப்ளஸ்ஸாக மாறும். அதற்கான காரணம் வரப்போகிற தீவிரமான நிகழ்வு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். குளம், ஏரி, குட்டைகள் எல்லாமே நிரம்பி வழியும். இந்த மாத இறுதியில் நிரம்பி வழிகிற செய்தியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.